This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு அவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நம்ம சமைக்காமலே சாப்பிடலாம், அடுப்பு கூட பற்ற வைக்க தேவையில்ல. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல்ல ஒரு 200 கிராம் அவளுக்கு அவல் நான் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கெட்டியான அவல் எடுத்துக்கங்க. நீங்க ரொம்ப சாஃப்டான அவல் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றணும்னா உங்களுக்கு கொலக்கொலன்னு ஆயிடும். இப்போ இந்த அவல் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவிக்கங்க. 2ல இருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கலரா இருக்க தண்ணி நல்லா ஒயிட்டா வரணும், அந்த அளவுக்கு நல்லா இதை கழுவிக்கணும். இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே நம்ம தண்ணியில ஊற வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் தண்ணி ஃபுல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது கூட கொஞ்சமா நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல மேல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஊத்திடக்கூடாது, லைட்டா தெளிச்சா போதும். இத மூடி வச்சு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஊறிடுச்சு. இப்ப இது கூட நான் கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி சுகர் ஆட் பண்றேன். சுகரோ வெல்லமோ நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அவல் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டிஃபனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி மட்டும் இல்ல, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.